ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர். பிரபோதன சுகுமார். வி. கிரி. திரு வராகரகிரி வெங்கடகிரி. தெலுங்கு பிராமணர் வகுப்பில் ஒரிசா மாநிலத்தில் பிராம்பூர் என்ற ஊரில் 10/8/1994 பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு பிரபலமான வக்கீலாக பணியாற்றி வந்தார். பள்ளி இறுதி படிப்பை இந்தியாவில் முடித்துவிட்டு 1913 அயர்லாந்து டப்ளின் பல்கலைக்கழக கல்லூரிக்கு சட்டத்துறையில் பட்டப்படிப்புக்காக அனுப்பப்பட்டார். அவர் காந்திஜியை சந்தித்து அவருடைய சுதந்திர போராட்ட கருத்துக்களிலும் தியாக மனப்பான்மையிலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். பல்வேறு சுதந்திர போராட்ட குழுக்களில் பங்கு கொண்ட காரணத்தினால் அவர் சட்டப்படிப்பை தொடர முடியாமல் 1916 அயர்லாந்து நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதன் பின் இந்தியாவிற்கு திரும்பிய அவர் தொழிலாளர்களின் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு அதன் பொது செயலாளரானார். இந்திய சுதந்திர இயக்கத்திலும் பங்கு கொண்டார். 1922 தொழிலாளர் சங்க இயக்கத்திற்கு பங்கு பெற்று அகில இந்திய ரயில்வே யூனியனின் தலைவராகவும் 1926 அகில இந்திய தொழிலாளர் காங்கிரசின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1932 லண்டன் மாநகரில் நடைபெற்ற இரண்டாவது வட்ட மேஜை மாநாட்டில் தொழிலாளர்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். 1937 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மதராஸ் பிரசிடென்சியில் தொழிற்சாலை மற்றும் தொழிலாளர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டதால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1947 சிலோன் நாட்டிற்கு ஹை கமிஷனராகவும் அதன் பிறகு 1952 மக்களவை பொது தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார். 1960 கேரளாவில் ஆளுநராகவும் 1965 மைசூர் மாநிலத்தின் ஆளுநராகவும் பதவி வகித்து 1967 இந்திய நாட்டின் உதவி ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டார். 1969 அப்போதைய ஜனாதிபதி திரு ஜாகிர் உசேன் பதவியிலிருந்த போது அகல மரணமடைந்ததால் திரு வி. கிரி அவர்கள் தற்காலிக ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டார். 1969 ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்திய திருநாட்டின் 4வது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். திரு வி. கிரி அவர்கள் வாழ்நாளில் ஆற்றிய அருந்தொண்டிற்காகவும் தொழிலாளர்கள் நலன் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பணியை கருத்தில் கொண்டு இந்திய திருநாட்டில் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா என்ற பட்டத்தை 1975 அளித்து கௌரவிக்கப்பட்டார். திரு வி. கிரி தன் வாழ்நாளில் 2 புகழ்பெற்ற ஆங்கில புத்தகங்களை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியன் இண்டஸ்ட்ரி எழுதியுள்ளார். திரு வி. கிரியின் துணைவியார் பெயர் திருமதி சரஸ்வதிபாய். 16 குழந்தைகளுக்கு மேல் கொண்ட இவருடைய குடும்பம் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன்கள் என மிக பெரியது. திரு வி. கிரி தம்முடைய பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்றவுடன் சென்னை தி. நகரில் உள்ள கிரி ரோட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவர் தம்முடைய 85வது வயதில் சென்னையில் அவரது இல்லத்தில் ஜூன் மாதம் 1980 காலமானார். திரு வி. கிரியின் நட்பு. 1975 முன்னாள் ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணனின் மறைவுக்கு பின் அமரகவியினால் நிஜானந்த போதம் புத்தகத்திற்கு ஒரு முன்னுரையை வாங்க இயலாமல் போய்விட்டதை அறிந்த திரு சி.ஆர். பட்டாபிராமன் திரு வி. கிரி அவர்களை சந்தித்து பேச மற்றொரு அறிமுக கடிதத்தை அளித்தார். இம்முறை அமரகவி 2 பக்கங்கள் அளவில் தம்முடைய சுய குறிப்புகளையும் தாம் இயற்றி வரும் புத்தகத்தை பற்றியும் விரிவாக தட்டச்சு செய்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி திரு வி. கிரியை அவரது தி. நகர் இல்லத்திற்கு சென்று நேரடியாக சந்தித்தார்.
திரு வி. கிரி தமது பணி ஓய்விற்கு பின் சென்னை தி.நகர் டாக்டர் கிரி ரோட்டில் அவரது குடும்பத்தாருடன் தங்கியிருந்தார். அமரக்கவியின் தாய் மொழியும் தெலுங்கு என்பதால் திரு வி. கிரியுடன் முதல் சந்திப்பிலேயே நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். இதற்கு முக்கிய காரணமே அமரக்கவியின் வசீகரமான தோற்றமும் அவரது ஆன்மீக சக்தியின் பிரகாசமே. பிறர் ஒரு முறை அவரை கண்டவுடன் நன்கு பழக தொடங்கிவிடுவார்கள். பரஸ்பரம் அறிமுகம் முடிந்தவுடன் மெல்ல தன் பேச்சை தொடங்கிய அமரக்கவி தாம் அவரை நாடி வந்த காரணத்தை பக்குவமாக எடுத்துக் கூறினார். இந்த தெய்வீக பணியில் முன்னாள் ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் தீவிரமாக ஆராய்ந்து பங்கு கொள்ள முன்வந்தார். இதை பற்றி விரிவாக 100 பக்கம் அளவில் தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையையும் எழுதி தருவதாக என்னிடம் வாக்களித்திருந்தார். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் திடீரென உடல் நலம் குன்றியதால் அவரால் எழுதித்தர இயலவில்லை. அந்த இடத்தை நீங்கள் ஒரு முன்னுரையை அளித்து பூர்த்தி செய்ய வேண்டும் என தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்து கொண்டார். திரு வி. கிரியுடன் ஆன்மீக உரையாடல். திரு ராவ் அவர்களே, உங்களுடைய ஆங்கில புத்தகத்தின் மெய்ப்புக்களை அளித்துவிட்டு செல்லுங்கள். அதை நான் விரிவாக ஒரு தரம் படித்துவிட்டு பிறகு என் கருத்தை அளிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி சிறிது விளக்கினால் அது எனக்கு உதவியாக இருக்கும் என்றார் திரு வி. கிரி. அமரக்கவியின் புத்தகத்தை பற்றி கருத்துக்களை விரிவாக எடுத்து கூறிக்கொண்டே வரும்போது அதை கூர்ந்து கவனித்து வந்த திரு வி. கிரி, ராவ் அவர்களே, நீங்கள் அடிக்கடி ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், பிரணவ தேகம் என குறிப்பிடுகின்றீர்கள். இதில் நவீன விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சிகள் எவ்வளவு தூரம் உள்ளது? அதை பற்றி சிறிது விளக்கினால் நன்றாக இருக்கும் என கூறினார். நம்முடைய ஸ்தூல தேகத்திற்குள்ளேயே இன்னும் ஒரு தேகம் மறைந்து கொண்டுள்ளது. அதுவே சூட்சும சரீரம் என்பதாகும். ஆனால் அதனை ஊனக்கண்களால் ஒருபோதும் காண இயலாது. ஏன் என ஒற்றை வரியில் கேள்வி எழுப்பினார். காரணம் அதுதான் நம்முடைய உயிர் என்பதாகும். உயிர் மனிதனிடம் நடமாடி கொண்டு வருவதற்கு அத்தாட்சியே அவனிடம் உள்ளே பிரக்ஞையே ஒரு அடையாளம் ஆகும். விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் முன்னேறி வேகமாக வந்தாலும் அதனால் ஒருபோதும் மனிதன் வாழ்க்கையை சுற்றி பிணைத்திருக்கும் இயற்கையின் மர்மங்களை கண்டறிய முடியாது. மனிதனுடைய மனத்தின் ஆழத்தின் இயற்கையின் இரகசியங்கள் அனைத்தும் உரைகளின் மேல் உரைகளாக மிக நுட்பமான முறையில் புதைந்துள்ளன. சரி, மேலே கூறுங்கள் என்றார் திரு வி. கிரி. சிற்றறிவு, பேரறிவு. மனிதன் புலனறிவு அளிக்கும் சிற்றறிவை தாண்டி சுவாசத்தை கட்டுப்படுத்தி அத்துடன் அவனிடம் ஓய்வில்லாமல் எழும் எண்ண ஓட்டங்களையும் அடக்கி மனதின் அதிசூட்சும ஆழ்நிலைகளுக்குள் ஊடுருவிச் சென்றால்தான் அவனிடம் தோன்றும் உள்ளுணர்வு அளிக்கும் பேரறிவின் உண்மைகளை கண்டறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆழ்நிலை தியானத்தின் யோக முயற்சிகளை எல்லாம் எதையும் ஆதாரபூர்வமாக நிரூபித்து கூறினாலொழிய விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே மனிதனின் சிற்றறிவை மட்டுமே நம்பி இருக்கும் விஞ்ஞானம் உள்ளுணர்வு அளிக்க வல்ல பேரறிவின் ஆற்றல்களை என்றுமே ஏற்றுக்கொள்ளாது என விளக்கினார். ஓ, சிற்றறிவு, பேரறிவு, இதை பற்றிய உங்கள் விளக்கம் அருமையாக இருந்தது. சரி, சூட்சும சரீரத்தை பற்றி கூறுங்கள் என வினவினார். மனிதனுடைய சூட்சும சரீரம்தான் அவனுடைய ஜட தேகமான ஸ்தூலத்தை தாங்கி பிடித்து கொண்டுள்ளது. இதனையே பூதாகாசம் என ஸ்ரீ வித்யா நூல்கள் வர்ணிக்கின்றன. சூட்சும சரீரம் என்பது பிரணவாகாசம் என்ற முக்கிய பிராணவாக அவனுடைய தேகத்தில் அன்றாடம் தலை முதல் பாதம் வரை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டுள்ளது. படைப்பில் காணப்படும் அனைத்து ஜீவராசிகளின் மேனியில் அந்த திவ்ய ஜோதி பிரகாசம் ஒரு ஒளி வட்டம் போல் உள்ளது. ஆனால் அதனை நம்முடைய ஊனக்கண்களாலோ அல்லது விஞ்ஞான தொழில் நுட்ப கருவிகளின் துணையோடு கண்டுபிடிக்க முடியாது. அனைத்து உயிர் இனங்களிடமும் காணப்படும் அந்த அற்புத ஜோதியை தரிசித்தவர்கள் சித்தர்கள் மற்றும் ஞானிகள் ஆவார்கள். பிரணவாகாசம் பற்றிய விளக்கம். நீங்கள் கூறுவது வாஸ்தவமான பேச்சு என்றார். நான் பிரணவாகாசம் மனித உடலின் செயல்படுவதை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என கேட்டுக்கொண்டார் திரு வி. கிரி.
இரவில் மனிதன் உறக்கத்தில் ஆழ்ந்து போகும்போது பூதாகாசத்தின் ஓட்டம் தானே அதன் ஒடுக்க நிலைக்கு வரும்போது பிரணவாகாசம் உடலின் உள்ளே திரும்பி அவனுடைய கழுத்தின் நடுமையை பகுதியை சென்று அடங்குகிறது. அதுவே விசுத்தி சக்கரத்தின் ஆகாய தத்துவத்தில் அடங்கி போகும் மனிதனின் நிலை என்பது. மனிதனின் நுண் உடலாக கனவு தேகம் அதில் விழித்தெழுகிறது. பிரணவாகாசம் உடலின் உள்ளே இழுத்துச் செல்லப்பட்டாலும் அது மனித தேகத்தின் மேனியைச் சுற்றி ஒரு மெல்லிய அரண் போன்று பாதுகாப்பாக உறங்க நிலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரணவாகாசத்தின் இந்த செயல்தான் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவற்ற ஜடத்தின் இருட்டு நிலைக்குள் தமஸ் இழுத்து செல்லப்பட்டாலும் மீண்டும் நம்மால் பகல் பொழுது விடிந்தவுடன் யாருடைய உதவியுமின்றி தானாகவே விழித்தெழுந்து கொள்ள முடிகிறது என்றார் அமரகவி. ஓ, நீங்கள் குறிப்பிடும் தமஸ் என்ற நிலை இதுதானா என கேட்டார். ஆம், தமஸ் என்பது அறிவற்ற ஜடத்தின் இருட்டு நிலைக்கு ஒப்பாகும். உறக்கத்தின் மனிதனும் ஜடமும் ஒன்றுதான். எனவே பிரணவாகாசம் பூதாகாசத்துடன் ஒட்டினால் அல்லது இணைந்து கொண்டால் அதுவே உறக்க நிலை என்பது. இவை இரண்டும் தனித்தனியே பிரிந்திருந்தால் அதுவே விழிப்பு நிலை என இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விளக்கினார் அமரகவி. அப்படியெனில் நம்முடைய சூட்சும சரீரமும் பிரணவாகாசமும் ஒன்றுதானே என தனக்கேற்பட்ட சந்தேகத்தை கேட்டார் திரு வி. கிரி. ஆம், சூட்சுமமான இந்த பிரணவாகாசம் பூதாகாசத்தின் மொத்த வடிவமாக இருக்கும். அவனுடைய பூத உடலை விட்டு நிரந்தரமாக நீங்கிவிட்டால் அவன் மரணத்தை தழுவிவிடுகிறான். அப்படி ஸ்தூலத்திலிருந்து பிரிந்து போன சூட்சும சரீரம் மறுபிறவியில் மீண்டும் தாய் கர்ப்பத்தின் கருவில் சேர்க்கப்படும் பூதாகாசத்துடன் வந்து இணைந்து கொள்கிறது. இதுவே பிறவி தோறும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கையின் மற்றொரு சுழல் முறையாகும். இன்னும் சற்று விரிவாக விளக்கிச் சொன்னால் நன்றாக இருக்கும் என கேட்டார். சரி, இதை மீண்டும் ஒரு முறை வேறு விதமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மனிதனின் உறக்கத்திலும் விழிப்பிலும் பிரணவாகாசம் பூதாகாசத்துடன் அவனுடைய ஆயுள் காலம் பூமியில் முடியும் வரை இணைவதும் பிரிவதுமாக உள்ளன. அதுவே அவனுடைய ஸ்தூல தேகத்திலிருந்து ஒரேடியாக பிரிந்து சென்று விட்டால் அது மரணத்தை சம்பவிக்கும் விதமாக உள்ளது. எனவே பிரணவாகாசம் பூதாகாசத்திலிருந்து நிரந்தரமாக பிரிந்து செல்வது இறப்பு என்றும், பின் அதுவே மீண்டும் ஸ்தூலத்தில் வந்து கருவில் இணைந்து கொள்வது பிறப்பு என இதன் சுழல் முறைகளை இயற்கை வெகு கச்சிதமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.